சுக்குநூறாகும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக. எடப்பாடியை இவ்வளவு காலம் கட்டி காப்பாற்றிய வேலுமணியும் சி.வி. சண்முகமும் இப்பொழுது எடப்பாடியை எதிர்த்து களமிறங்கி இருக்கிறார்கள். தாவேக விஜயின் துணையுடன், ஏன் மத்திய அரசின் துணையுடன் எடப்பாடியை பதம்பாக்க தயாராகிவிட்டார்கள். மீண்டும் உடைபடும் அதிமுக இனி சட்டமன்றம், நீதிமன்றம் என வழக்குகளையும் தீர்ப்புகளையும் எதிர்நோக்கி இருக்கிறது. இதில் எடப்பாடிக்கு சாதகமாக என்னென்னவெல்லாம் அமைய போகிறது, வேலுமணிக்கு சாதகமாக என்னென்னவெல்லாம் இருக்க போகிறது என்பது கிங் 360 கருத்துக்களை முழுவதுமாக பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகத்தில் அதிகமான வெற்றியை பெற்றதும் அதிகமாக உடைந்த கட்சியும் அதிமுக தான். ஏன் அந்த சின்னமான இரட்டை இலையும் அதிகமாக முடக்கப்பட்டதும் அந்த கட்சிக்கே சொந்தமான பெருமைகளும் தோல்வியில் ஏற்பட்ட சோதனைகளும் ஆகும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் அந்த கட்சி மீண்டும் ஒரு பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நடிகனின் பின்னால் கொள்கையற்ற முறையில் கவர்ச்சி அரசியலில் சென்ற கூட்டம் என்னவாகும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமேனால் அதிமுகவை தொடர் ஆய்வு செய்தால் அந்த கட்சியின் நிலை என்னவென்று புரியும். இது இன்று புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேகாவுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் ஒரு படிப்பினையாக இதை எடுத்துக்கொண்டால் இது மாபெரும் திருப்பு முனையாக தாவேகாவுக்கு அமையும் என்பதுதான் உண்மையான வரலாறு. ஏனென்றால் எம்ஜிஆர் இருந்தபோதே எஸ்டிஎஸ் போன்றவர்களால் பிரிவு, அதன் பின்பு 89 எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு அம்மையார் ஜே மற்றும் ஜானகி அவர்களது அணியின் சார்பாக இரண்டாக நின்ற பொழுது இரட்டை இலை முடக்கப்பட்டது. அதிமுகவில் பிளவு, அதன் பின்பு திருநாவுக்கரசு பிளவு, இது போன்று பல உடைத்தலுக்கு பின்பும் அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவின் பின்னால் அறுதி பெரும்பான்மையுடன், ஏன் அம்மையார் ஜெயலலிதா கட்டமைத்த அதிமுக என்பது எம்ஜிஆருக்கு விட ஒரு மடி மேலாக வெற்றிகளை சுவைத்தார், கட்சியை நடத்தினார். அந்த அம்மையார் மறைவுக்கு பின்பு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் என்பது அன்றாட காட்சியாக மாறிவிட்டது. இதற்கு வித்திட்டது எடப்பாடி பழனிசாமி தான். தமிழக அரசியல் களத்தில் இன்று ஒரு வேலுமணி அவர்கள் தனது ஒற்ற துணையாக இருந்த எடப்பாடிக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்ததோ, இவ்வளவு பிளவிலும் இவ்வளவு பிரச்சனைகளிலும் உடன் இருந்த வேலுமணியே எடப்பாடியை உதறி தள்ளிவிட்டு போவதற்கு காரணம் எடப்பாடி என்னும் மனிதரின் பதவி ஆசைதான். பதவிக்காக யார் காலில் வேணாலும் விழலாம், எப்படி வேணாலும் சாதித்துக் கொள்ளலாம், பணம் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் என எடப்பாடி எடுத்த கொள்கை முடிவினால் அவருக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக பிரிந்து செய்துகிறார்கள். இது துரோகத்தின் அடையாளமாக எடப்பாடியை கூறுவதற்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்பு செங்கோட்டையன் அவர்கள் தான் அந்த இடத்தில் அமர்வதாக இருந்தது. அதை தள்ளி வைத்து கூவத்தூரில் அம்மையார் சசிகலாவின் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராவதற்கு ஒரே காரணம் அம்மையார் சசிகலா தான். அவருக்கு டேபிளுக்கு அடியில் முட்டி போட்டு அவர் வணங்கியதையெல்லாம் அனைத்து ஊடகங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நாள் வரை அது ஒரு வரலாறாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அம்மையார் சசிகலாவை என்னென்ன பிரச்சனைகள் செய்திருக்கிறார் என்பதை தமிழகம் பார்த்து வந்தது. அதில் கடந்த தேர்தலில் அம்மையார் சசிகலா அவர்கள் இவருக்கு எதிராக எந்த இடத்திலும் இரட்டை இலை ஜெயிக்கக்கூடாது, எடப்பாடி என்னும் ஆளுமை ஜெயித்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் தென் தமிழகத்தில் ஆடிய விளையாட்டு என்பது 6-7 தொகுதிகளில் எடப்பாடியை பதம் பார்த்து விட்டது. இதுவரை அதிமுக வரலாற்றிலே இல்லாத டெபாசிட் இழப்புகளை அதிமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி. அவர் ஒற்றை மனிதராக பிரச்சாரம் செய்தது அவர் சாதனையாக கூறினாலுமே கூட யாரையும் உடன் வைத்துக் கொள்ளாததுதான் இந்த நிலைக்கு காரணம் என்பதுதான் உண்மையான அதிமுக தொண்டர்களின் நிலையாக இருக்கிறது. முதலாவதாக ஓபிஎஸ்ஐ புறக்கணித்தார், செங்கோட்டையனை புறக்கணித்தார், வைத்தியலிங்கத்தை புறக்கணித்தார், அம்மையார் சசிகலாவை புறக்கணித்தார், டிடிவியை புறக்கணித்தார். இப்படி அதிமுகவில் ஆளுமைகளாக இருந்த அனைவரையும் ஒதுக்கிவிட்டு அந்த இரட்டை இலை என்னும் சின்னம் என் பக்கம் வந்துவிட்டது என்ற ஒரே தெம்பில் மத்திய அரசுடன் உறவு வைத்துக் கொண்டு மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற பகல் கனவில் அவர் இருந்தார். அதற்கு வேட்டு வைத்து விட்டது தாவேகா விஜயின் வருகை. அதன் பின்புதான் அதிமுகவின் உண்மையான கள நிலவரம் என்ன என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் எடப்பாடி. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டும் அதிமுக என்னும் ஒரு இயக்கம் திமுகவை எதிர்த்தே அரசியல் செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் இன்று அதே திமுகவின் தயவில் ஆட்சி கட்டிலில் ஏற திரைமறைவில் நாடகம் நடத்தியதாக எடப்பாடி மீது வைத்த குற்றச்சாட்டு அதிமுகவை ஆடி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில்
இந்த குற்றச்சாட்டை வைத்தவர்கள் வேலுமணியும் சி.வி. சண்முகமும். இப்பொழுது அதிமுகவில் எடப்பாடிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது என்பதை பார்த்து விட்டோம். எடப்பாடியால் என்னென்ன பிரச்சனைகள், எடப்பாடிக்கு வேலுமணி சி.வி. சண்முகத்தால் என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்று பார்த்தால், வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம் போன்றவர்கள் தனியாக வரவில்லை. இவர்கள் எல்லாம் அதிமுகவின் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைக்க வேண்டும் என கடந்த காலங்களிலேயே எடப்பாடிக்கு வைத்த கோரிக்கை தான் இப்பொழுதும் அவர்கள் வைக்கிறார்கள். வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எடப்பாடியிடம் எடுத்து வைத்த வாதங்கள் அனைத்தையும் எடப்பாடி ஏற்கவில்லை. எடப்பாடி தன்னோடு மாவட்ட செயலாளர்களாக இருந்த இவர்களின் குரலை கேட்காமல் தான் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் இவர்களை கையாண்டதும், தானும் தனது குடும்பத்தாருமே அதிமுக என்ற ஒரு நிலையும், கடந்த தேர்தலில் இந்த ஆளுமை மிக்க தலைவர்களின் மாவட்டங்களிலேயே முழுமையாக அவர்களுக்கு வேட்பாளர் தேர்வு முதல் கட்சி பணிகள் ஆற்றுவதற்கு இடம் கொடுக்காமல் தன் கைப்பிடியில் வைத்துக் கொண்டு இவர்களது கண்ணிலே விரலை விட்டு ஆட்டியது. குறிப்பாக வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் தொகுதிகளில் எல்லாம் அவர்களை தவிர்த்து எடப்பாடியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களும் போட்டியிட்டார்கள். இதையெல்லாம் இவர்கள் ரசிக்கவில்லை. கட்சியும் ஆட்சியும் இவர் கையில் போய்விடுமோ என்ற பயத்தில் இருந்தார்கள். கட்சி மட்டும்தான் போயிருக்கிறது, ஆட்சி மீண்டும் வரவில்லை என்றவுடன் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள். வேலுமணி பொறுத்தவரை அதிமுக பாஜகவோடு இணைந்து ஆட்சி நடத்தியதற்கு காரணம், எடப்பாடி ஆட்சி நடத்தியதற்கு ஒரே காரணம் இந்த வேலுமணி என்னும் நபர்தான். ஏனென்றால் ஈசா ஜக்கி வாசுதேவ், கேரளா நீதிபதி சதாசிவம் ஆகியோரெல்லாம் வைத்து திரைமறைவில் அவர் செய்து வைத்த பணிகள் தான் எடப்பாடியை வாழ வைத்தது. அதன் பின்பு தங்கமணி அவர்கள் தான் முதல் தூதுவராக எடப்பாடிக்கு டெல்லி சென்றார். பியூஷ் கோயல் மூலம் தனது ஒரு பாதையை வடிவமைத்து தந்தவர் தங்கமணியை மோடி அவர்கள் பிரச்சார மேடையில் சிரித்து பேசியதை இவரால் ரசிக்க முடியவில்லை. அன்றே தங்கமணிக்கு கடிவாளம் கட்ட ஆரம்பித்தார். தேர்தல் முடிவுகளில் அது வெளிப்பாடாகியது. இப்படியாப்பட்ட எடப்பாடியை இனியும் விட்டு வைக்க வேண்டுமா என்பதுதான் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அதிமுகவில் இப்பொழுது தனிமரமாகி இருக்கிறார் எடப்பாடி என்றே கூற வேண்டும். வேலுமணி போட்டு வைக்கக்கூடிய திட்டம் என்பது அதிமுக தொண்டர்களை உசுப்பேற்றி உள்ளது. நாம் எவர்களை தீய சக்தி என்று கூறினோமோ அவர்களின் ஆதரவுடனே பதவி ஏற்க தயாராகிவிட்ட எடப்பாடியை இனியும் நாம் பொறுத்து கொள்ள முடியாது. பதவிக்காக யார் காலில் வேணுமானாலும் விழ தயாராகிவிட்டார் எடப்பாடி என்ற குற்றச்சாட்டு அவரது கடந்த கால வரலாறுகள் ஏற்றுக்கொள்ள வைக்கும் வகையில் அதிமுகவின் ரத்தங்களுக்கே இருக்கிறது. அதிலும் இப்பொழுது வேலுமணியும் அவரது அன்கோவும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பதை அதிமுகவின் ரத்தங்கள் ஒரு சிலர் வரவேற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் நடிகரின் அரசியலிலும் நடிகையின் அரசியலின் பின்னால் வலம் வந்தவர்கள். அவர்கள் விஜயை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். விஜயை கூட்டணிக்கு வந்த பொழுதே முடித்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் வேலுமணியின் கோரிக்கை. ஆனால் அதை புறக்கணித்தார். கூட்டணி அமைப்பதில் தவறு இழைத்தார் எடப்பாடி என்பதுதான் சி.வி. சண்முகத்தின் குரலாக இருக்கிறது. இதைவிட எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி, தங்கமணி எல்லாம் போடும் ஆட்டம் என்பது கட்சியின் முக்கிய மாவட்ட செயலாளர்களான வேலுமணி, சி.வி. சண்முகம், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாம் அந்தந்த மண்டலங்களில் ஆளுமை மிக்க மனிதர்கள். அவர்களின் கையில் தான் கட்சி இருக்கிறது. அவர்களை மீறி அங்கு ஒன்றும் எடப்பாடியால் செய்ய முடியாது. அதனால் இன்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை வேலுமணியும் சி.வி. சண்முகம் தரப்பினரும் நிரூபித்திருந்தாலுமே கூட தாவேகாவின் ஆதரவும் சபாநாயகர் ஆதரவும், ஏன் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியின் ஆதரவும் இவர்களுக்குத்தான் இருக்கிறது. எப்படி பிஜேபியின் ஆதரவு இவர்களுக்கு வறுமையானால், பிஜேபியை நம்ப வைத்து கழுத்தறுத்ததில் எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் டெல்லி பிஜேபி இருக்கிறது. இனி எடப்பாடி என்னும் ஒரு ஆளுமை அதிமுகவிலும் இருக்கக்கூடாது, தமிழகத்தில் ஆளவே கூடாது என்ற நிலையில் தான் பாஜக தலைமை இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் அமித்ஷா அவர்கள் போட்டுக் கொடுத்த எந்த திட்டத்தையுமே எடப்பாடி செயலாக்கவில்லை. தன்னால் முடியும், தான் சாதித்து விடுவேன் என்று கூறிதான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே டிடிவி இணைத்து தேர்தலை சந்தித்திருந்தால் அமித்ஷாவின் கணக்குப்படி அப்பொழுதே திமுக ஆட்சி அல்ல அதிமுக ஆட்சி அமைத்திருக்கும் என்பதுதான் கணக்காக இருந்தது. அதை தவிர்த்தார். தன் தலையில் தானே மல்லவாரி போட்டுக் கொண்டார். அடுத்து இப்பொழுதும் விஜயை இணைக்க வேண்டும் என்பதற்காக 60 சீட் வரை கொடுத்து கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் என அமித்ஷா போட்டு வைத்த கணக்கை உடைத்தார் எடப்பாடி. அதனால் இன்று 3ஆம் இடத்திற்கு சென்று கட்சியே காணாமல் போகும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. அதனால் பாஜகவும் வேலுமணிக்கு தான் ஆதரவாக இருக்கும். ஏனென்றால் வேலுமணி பொதுச் செயலாளராகவும் அம்மையார் சசிகலா அவர்கள் அவைத்தலைவராகவும் வைத்து பொதுக்குழுவை கூட்ட வேலுமணி தரப்பு தயாராக இருக்கிறது. ஆனால் பொதுக்குழுவை கூட்ட எடப்பாடி தரப்பு பதுங்குகிறது. இனி சட்ட போராட்டமும் சபாநாயகரிடம் போராட்டமும் வேலுமணி எடுத்து வைக்கும் போராட்டமும் அனைத்துமே இந்த வேலுமணி அன்கோவிற்கு தான் சாதகமாக இருக்கிறது. பாதகம் என்பது இவர்கள் தாவேகாவை நம்பி சென்றதனால் பதவி வாங்கினால் இவரை சார்ந்தவர்கள் எல்லாம் வளமாக இருப்பார்கள். ஆனால் எதிர்காலம் என்பது அதிமுகவிற்கு இல்லாமல் போகும். அவர்கள் விஜயோடே ஒட்டி உறவாடி
கூட்டணியாகவே இருந்து அவரது அரசியல் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள இது லாபகமாக இருக்கும். ஆனால் அதிமுக என்னும் ஒரு இயக்கம் தனித்து செயல்பட வாய்ப்பில்லாமல் போகும் என்பதே அவர்களுக்கான பலவீனமாக இருக்கிறது. பார்க்கலாம் இன்னும் என்ன சபாநாயகரின் தீர்ப்பு வரப்போகிறது. அதிமுகவின் உண்மையான கொறடா யாரு? அந்த கொறடாவின் தீர்ப்புக்கு செவிமாய்க்காத எம்எல்ஏக்களின் பதவி பறிபோக போகிறதா? அதனால் மீண்டும் தமிழகத்தில் இடைத்தேர்தல் வரப்போகிறதா? அல்லது நீதிமன்றத்திற்கு செல்ல போகிறதா? அல்லது சபாநாயகர் முடிவெடுக்காமல் ஒத்தி போட போகிறாரா, காலம் தாழ்த்த போகிறாரா என்பதை எல்லாம் விஜயின் தூய்மையான அரசியல் வாழ்க்கைக்கும் எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு கண்ணாடியாக இருக்க போகிறது என்பதுதான் வெட்ட வெளிச்சமாகிறது. அதிமுகவில் இப்பொழுது யார் கை ஓங்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.